ஹாப்பி மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் உங்கள் சங்கரி பேசுகிறேன். என்னோட யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாருமே நான் வார்ம் வெல்கம் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நிறைய பேருக்கு பார்ட் டைமாக ஒரு இன்கம் கிடைக்குமா, எனக்கு 5,000 rupees 10,000 rupees இன்கம் கிடைக்குமான்ற ஒரு தேடுதலில் நம்மளோட வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பார்ட் டைம் இன்கம் சோர்ஸை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சிம்பிள் அண்ட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே கிடையாது, எந்த ஒரு ஜாயினிங் ஃபீஸும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிஸ்னஸை சூஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு 3 பேசிக் நீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்ஃபில் ஆகும். ஒன்று மணி ஃப்ரீடம், இன்னொன்று டைம் ஃப்ரீடம், இன்னொன்று ஹெல்த் ஃப்ரீடம். இந்த பேசிக் 3 நீட்ஸ்க்காக தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெளியில் ஏதோ ஒரு ஜாப் ஃபீல்டுக்கோ இல்லை சொந்தமாக ஒரு வியாபாரம் ஆரம்பிச்சோ இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டில் ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த இடத்துல இந்த பிஸ்னஸை நீங்கள் சூஸ் அவுட் பண்ணுறப்போ உங்களுக்கான ஓன் சக்ஸஸ் பார்த்து நீங்கள் இங்கே கிரியேட் பண்ணலாம். வெளி உலகத்தில் இது நடக்குமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாலே ஒரு கொஸ்டின் மார்க் தான். வேறஸ் இங்கே இந்த வியாபாரத்துறையை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஓன் சக்ஸஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணி இந்த இடத்துல ஒர்க் பண்ணலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ஒரு மனிதனாக இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு பல விதமான கனவுகள் இருக்கும், வெரைட்டி கேட்டகரிஸ் ஆஃப் ட்ரீம்ஸ் இருக்கும். ஸோ அந்த ட்ரீம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ட்ரீம் பேசிக்காக இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு வீடு கட்டணுன்ற ஒரு ஆசை இருக்கும், கார் வாங்கணுன்ற ஒரு விஷயம் இருக்கும், குழந்தைங்களை நல்லா படிக்க வைக்கணுன்ற ஒரு ஆசை இருக்கும், உலகத்தை சுற்றி பார்க்கணுன்ற ஒரு ஆசை இருக்கும். அடுத்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும், நிறைய நேம்ஸ் அண்ட் ஃப்ரேமை கிரியேட் பண்ணணும், தனக்குன்னு ஒரு ரெகக்னேஷன் இருக்கணுன்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இந்த ட்ரீம்ஸ் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆக முடியுமான்ற ஒரு கேள்வி உங்கள் எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும், கரெக்டுங்களா? ஸோ இந்த பேசிக் ட்ரீம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே எது ஒரு சொல்யூஷனாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா இன்கம் சோர்ஸை நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய வெளிய காலகட்டத்தில் மல்டிபிள் பண்ண முடியுமா? முடியாது, கரெக்டுங்களா? வேறஸ் இங்கே நம்மளோட வின்ஃப்னட் கம்பெனியில் நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோட ட்ரீம்ஸ் பெருசாக இருக்கா, உங்களோட இன்கம் சர்க்கிளை கூட நீங்கள் பெருசு பண்ணிக்கலாம், அதுக்கேற்ற எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா அதுக்கேற்ற இன்கம் நம்ம இந்த இடத்துல ஏர்ன் பண்ணிக்கலான்ற ஒரு சோர்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் எடுத்திங்கன்னா ஆக்டிவ் இன்கம். ஸோ இந்த ஆக்டிவ் இன்கம்ல எத்தனை கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புள் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் செக்டாரில் இருக்கிறவங்க இருக்காங்க, செல்ஃப் எம்ப்ளாய்டுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த செக்டாரில் 95% ஆஃப் தி பீப்புள் இந்த செக்டாரில் தான் இருக்காங்க. லைஃப் மாறிடும்ன்ற ஒரு இன்டென்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஜாபை பொறுத்தளவுக்கு டைம் ஈக்குவல்ஸ் டு மணி. மார்னிங் ரொட்டீன் ஜாபாக வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் போகிறோம், ஈவினிங் லாக் அவுட் ஆகிறோம். ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல ஒரு 8 to 9 hours நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கேற்ற இன்கம் தான் நம்ம எடுத்துகிட்ருக்கோமா? நிச்சயமாலே கிடையாது, கரெக்டுங்களா? இந்த 9 hours நம்ம எத்தனை வருஷம் படிச்சிருப்போம், எத்தனை வருஷம் நம்மளோட லைஃப்பில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்போம். அதன் பேஸ் பண்ணி நம்மளோட லைஃப் சேஞ்ச் ஆயிருக்கா? நிச்சயமாலே கிடையாது. இந்த இடத்துல என்னதான் குட்டிக்கரன் அடித்தாலும் நம்மளோட வாழ்க்கை மாறுமான்னு கேட்டிங்கன்னா சர்வ நிச்சயமாக மாறாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட டைமை கொடுத்து கிடைக்கக்கூடிய வருமானம் ஜஸ்ட் 8,000 9,000 தான். ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களோட லைஃப் ப்ரிடிக்ட் பண்ண முடியுமா? நிச்சயமாலே முடியாது. இன்னொரு செக்டார் செல்ஃப் எம்ப்ளாய்டு செக்டார்னு சொல்லியிருக்கு. இந்த செக்டாரில் யார் வராங்கன்னா டாக்டர்ஸ் ஃபீல்ட் ஆகட்டும், சொந்தமாக ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கவங்க, லைக் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கவங்க, ஹோட்டல்ஸ் வச்சுட்டு இருக்கவங்க. நான் இந்த இடத்துல எந்த ஒரு ஜாபையுமே நான் குறை சொல்ல மேடம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த ஜாப்லலாம் நம்ம போயிருந்தோம்னா இந்நேரத்துக்கு நம்மளோட லைஃப் ஆகட்டும், நம்மளோட ஜென்ரேஷன் லைஃப்பும் செட்டில் ஆகிருக்கணும். ஸோ இந்த விஷயம் இந்த 2 செக்டாரில் நடந்துதா? நிச்சயமாலே கிடையாது. இந்த செக்டாரில் 95% ஆஃப் தி பீப்புள் இருக்காங்க. எத்தனை சதவீதம் ஆஃப் தி வெல்த் இருக்குன்னு கேட்டிங்கன்னா 5% ஆஃப் தி வெல்த் தான் இருக்குது. வேறஸ் ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா 95 பீப்புள்ஸ் உள்ளே போகிறாங்க. வெறும் எத்தனை பேர் தான் சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாடு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 5 members சாப்பிட்ற அளவுக்கு தான் சாப்பாடு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சொசைட்டியில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லைஃப் சேஞ்ச் ஆகிடும்னு சொல்லிட்டு நிறைய பேர் குட்டிக்கரல் அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல டைம் ஈக்குவல்ஸ் டு மணி. நம்ம போய் உழைப்பை கொடுத்தா மட்டும்தான் நம்மளுக்கு இந்த இடத்துல வருமானத்தை சம்பாதிக்க முடியும். வேறஸ் ஆப்போசிட்டில் பாசிவ் இன்கம் செக்டார்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ இந்த செக்டாரில் என்ன பண்ணலான்னா தனக்குன்னு ஒரு சிஸ்டமேட்டிக்கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ண முடியும். வேறஸ் இந்த இடத்துல ரிலையன்ஸ் ஆகட்டும், டாட்டா ஆகட்டும், மைக்ரோசாஃப்ட் ஆகட்டும், மெக்டொனால்ட்ஸ், KFC, காஃபி ஷாப், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தனக்குன்னு ஒரு சிஸ்டமை க்ரியேட் பண்ணி த்ரூ அவுட் வேர்ல்டு முழுக்க ஒரு ஃப்ரான்ச்சைசிஸ் கான்செப்டை வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த கம்பெனியோட MD இல்லைனாலும் தனக்கு கீழே இருக்கக்கூடிய ஃப்ரான்ச்சைசிஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய டர்ன் ஓவரை பேஸ் பண்ணி அவர் இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறதுக்கு பேர் தான் பாசிவ் இன்கம் செக்டார். ஸோ இதில் செலிப்ரிட்டிஸும் வந்து பார்த்திங்கன்னா வராங்க. இன்னுமே பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பாசிவ் இன்கம் செக்டாரில் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி ஆகட்டும், டைரக்ட் செல்லிங் சொல்லக்கூடியதோ, ரெஃபரல் மார்க்கெட்டிங், வெரைட்டி கேட்டகரிஸ் ஆஃப் நேம்ஸ் வச்சுருக்காங்க. டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி பாசிவ் இன்கம் செக்டாரில் வந்து பார்த்திங்கன்னா
இடம் பெற்றிருக்கு மேடம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்தோம்னா நம்மளோட சிஸ்டமை க்ரியேட் பண்ணி நான் இல்லைனாலும் எனக்கு கீழே இருக்கக்கூடிய வியாபாரத்தை வச்சு என்னால் இன்கம் சோர்ஸை க்ரியேட் பண்ண முடியுன்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாசிவ் இன்கம் செக்டரில் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நம்மளால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய கொரோனா காலத்தில் பேண்டமிக் சிச்சுவேஷனில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்டில் ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சோ இல்லை ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சோ நம்மளால் ரன் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய கேள்விக்குறி தான் மேடம் ஃப்ரெண்ட்ஸ். வேற நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில் இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, யாருக்கும் எந்த ஒரு ஜாயினிங் ஃபீஸும் கிடையாது. ஸோ வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் அப் பண்ணி எப்படி என்னோட வாழ்க்கை மாறும் அப்படின்ற ஒரு கேள்வி உங்கள் எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில் எப்படி நம்மளோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணலான்ற ஒரு விஷயத்தை ஒரு நெக்ஸ்ட் வரக்கூடிய ஃபியூ மினிட்ஸில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கு பிஃபோராக வெளியில் நடக்கக்கூடிய மார்க்கெட்டிங் ஸ்ட்ரக்சருக்கும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க்கும் இருக்கக்கூடிய ஒரு டிஃப்ரென்சேஷன் நான் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி. எக்ஸாம்பிள், ஏதோ இங்கே காமிக்கக்கூடிய இந்த ஸ்லைடில் காமிக்கக்கூடிய எல்லா பிராண்ட்ஸுமே நம்ம வெளியில் ஏதோ ஒரு கடையில் நம்ம பார்த்துருப்போம், இல்லை ஏதோ ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்து நம்ம ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஒரு 100 ரூபாய்க்கு கொடுத்து நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம். அது மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய காஸ்ட் எவ்வளோ இருக்கும்? வெறும் 20 ரூபாய் தான் இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ அந்த 20 ரூபாய் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு போகுது அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய 80% ஆஃப் தி காஸ்ட் எங்கே போகுது? மீதி இருக்கக்கூடிய 80% ஆஃப் தி காஸ்ட் எப்படி ஸ்ப்ளிட் அவுட் ஆகும்னு கேட்டிங்கன்னா நேஷனல் டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்டேருந்து கை மாறி சூப்பர் ஸ்டாக் கிட்ட போய் ஹோல்சேலர் கிட்ட போய் தான் ரீட்டைலர் கிட்ட வருது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு கண்ட்ரிலையோ ஏதோ ஒரு ஸ்டேட்டில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணி வருது அப்படின்னா இந்தியாவுக்கு வரும். இந்தியாவிலேருந்து அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிபியூட் ஆகும், அந்தந்த ஸ்டேட்டுக்கு போகுது. ஸோ அந்த மாதிரி ஸ்ப்ளிட் அவுட் ஆகி தான் ஒரு பிக் பஜார்லையோ இல்லை ஒரு ரிலையன்ஸ் ஃப்ரெஷ்லையோ எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ரீச் அவுட் ஆகுது. அந்த ப்ராடக்ட் மார்க்கெட்டில் இருக்குன்றது எப்படி தெரிய வரும்னா த்ரூ சோஷியல் மீடியா மூலியமாகவோ இல்லை த்ரூ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மூலியமாக தான் தெரியுது. இந்த இன்டர்மீடியட்ஸ்க்கு ஒரு 20 to 30 rupees போனாலும் மீதி இருக்கக்கூடிய 60 to 70% ஆஃப் தி காஸ்ட் யார் வந்து இங்கே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் நடிக்கக்கூடிய செலிபிரிட்டிஸ் ஆகட்டும், சேனல்ஸ் ஆஃப் மீடியாஸ் ஆகட்டும், இவங்க தான் அதை ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. வேற கஸ்டமருக்காக நம்மளுக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்குங்களா? கிடையாது. அந்த நெட்வொர்க்கை பிரேக் பண்ண ஒரு இண்டஸ்ட்ரி தான் இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி. இங்கே மேனுஃபேக்சரர் டு கன்சியூமர் எந்த விதமான இடைத்தரகர்களும் கிடையாது, எந்த விதமான அட்வர்டைஸ்மெண்ட்ஸும் கிடையாது. எக்ஸாம்பிள், ஒரு ப்ராடக்டோட காஸ்ட் 100 ரூபாய் இருக்குது அப்படின்னா அதை மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய காஸ்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 40 rupees. இந்த இடத்துல மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இன்டர்நேஷ்னல் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் ஆகும். வேர்ல்டில் நம்பர் 1 இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் குவாலிட்டியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்க முடியும் கேட்டிங்கன்னா இன்டர்மீடியட்ஸ்க்கும் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்கும் போகக்கூடிய காஸ்டிங் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ராடக்டோட தரத்தை வந்து பார்த்தீங்கன்னா உயர்த்துறதுக்கு அந்த இடத்துல காஸ்ட்டை கொடுக்குறாங்க. 40 rupees அங்கே போனாலும் மீதி இருக்கக்கூடிய 60 rupees ஆஸ் அ கஸ்டமர்ஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸாக கொடுக்குறாங்க மேடம் ஃப்ரெண்ட்ஸ். இதை பிரேக் பண்ண ஒரு இண்டஸ்ட்ரி தான் இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி. வெளியில் யாரோ ஒருத்தவங்க சம்பாதிக்கிறத இங்கே ஆஸ் அ ப்ராடக்ட் யூஸராக இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கே ரிட்டர்ன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி எப்படிங்க நான் நம்புறது, எப்படி இது ஃபியூச்சர் பிஸ்னஸ்ன்னு சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும். ஸோ இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஸ்கேம் பிஸ்னஸும் கிடையாது மேடம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் சொல்லலை, பெரிய பெரிய ஜாம்பவான்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள், உங்கள் எல்லாருக்குமே பில் கேட்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அவர்கிட்ட ஒரு இன்டர்வியூ பண்ணப்போ நீங்கள் பேஸ் ஒர்க்லேருந்து எந்த கம்பெனியை நீங்கள் எந்த துறையை நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்ன ஒரு விஷயம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியை தான் நான் தேர்ந்தெடுப்பேன் அப்படின்னு இருக்காங்க. நம்மளோட டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சார் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வல்லரசு நாடு ஆக போகுது அப்படின்னா த்ரூ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மூலியமாக தான் ஆக போகுதுன்ற ஒரு விஷயத்தை ப்ரிடிக்ட் பண்ணி நம்மளுக்கு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் ஃபியூச்சரில் இது எனக்கு சேஃபான ஒரு பிஸ்னஸா அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள கேள்வி இருக்கலாம். இந்த வியாபாரமானது த்ரூ அவுட் வேர்ல்டில் எல்லா கண்ட்ரீஸ்லையுமே நடந்துட்டு இருக்கு. யூஎஸ்ஏ ஆகட்டும், சைனா ஆகட்டும், ஜப்பான் ஆகட்டும், கொரியா ஆகட்டும், எல்லா இடத்துலையுமே நடந்துட்டு இருக்கு மேடம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடத்துல எல்லா கண்ட்ரீஸுமே வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்டு ஆன கண்ட்ரீஸ். எப்படி டெவலப்டு ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா த்ரூ நெட்வொர்க் மார்க்கெட்டிங். பேரோட லைஃப் ஸ்டைலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சேஞ்ச் பண்ணியிருக்கு. எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்குன்னு கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு கடையில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த கடையை மாற்றி இந்த இடத்துல பொருள் வாங்குறது மூலியமா இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கான்செப்ட் ஆனது மற்ற கண்ட்ரீஸ்லாம் கொடி கட்டி பறந்துட்டு இருந்தது மை ஃப்ரெண்ட். இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 140 crores பாப்புலேஷன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா க்ராஸ் ஆகிருக்கும். ஆனால் எவ்வளோ தான் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ்லேருந்து டர்ன் ஓவர் போயிட்டுருக்குன்னா 8,000 crores மட்டும் தான் போயிட்டுருக்கு மை ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் இதுக்காக எவ்வளோ பெரிய பிக் ஆப்பர்ச்சுனிட்டி வெயிட் பண்ணிட்டு இருக்குன்ற ஒரு அவேர்னஸ் நீங்கள் எல்லாருமே கிரியேட் பண்ணிக்கோங்க. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சார் இந்தியா ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் கம்பெனி பிஸ்னஸ்னால் எதுன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்மளுக்கு இந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ அதுலேயும் நிறைய கேட்டகரிஸ் ஆஃப் பிஸ்னஸ் இருக்குது. அதில் ஏன் நான் வின்ஃபினிட் கம்பெனியை சூஸ் அவுட் பண்ணணும், வின்ஃபினிட் கம்பெனியில் என்னென்ன மாதிரி பேக்ரவுண்ட்ஸ் இருக்குன்ற ஒரு விஷயத்தை கூட நான் ஷேர் பண்ண போகிறேன் மேடம் ஃப்ரெண்ட்ஸ்.
கம்பெனி நேம் வின்ஃபினித் மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட். வின்ஃபினித்தோட மீனிங் இன்ஃபினிட்டி ஆஃப் வெல்த் அண்ட் ஹெல்த். தட் மீன்ஸ் அபரிவிதமான ஆரோக்கியமும் செல்வமும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வின்ஃபினித் கம்பெனியில் ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கம்பெனியோட மோட்டிவ் யங்ஸ்டர்ஸை வந்து பார்த்திங்கன்னா எம்பவர் பண்ணணுன்ற ஒரு மோட்டிவோட வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. கம்பெனி ஸ்டார்ட் அப் பண்ண இயர் July 2nd, 2020. லாஸ்ட் இயர் பேண்டமிக் சிச்சுவேஷனில் தான் இந்த கம்பெனி லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்த ஸ்டேட்டில் கேட்டிங்கன்னா பெங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் அப் பண்ண ஒரு கம்பெனி. ஆரம்பிக்கிறப்போ 28+ ப்ராடக்ட்ஸோட ஸ்டார்ட் அப் பண்ண நிறுவனம் இப்போ நியர்லி 9 months கம்ப்ளீட் ஆனதில் 100+ ப்ராடக்ட்ஸோட நம்ம கம்பெனியோட ஹிஸ்ட்ரி எடுத்துட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மந்த் டர்ன் ஓவர் மட்டும் 8 crores 41 lakhs டர்ன் ஓவர் கொடுத்துருக்கோம். இந்தியாவிலேயே டாப் மோஸ்ட்டாக இருக்கக்கூடிய கம்பெனிஸால் கூட இந்த அளவுக்கு ஒரு டர்ன் ஓவரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனில் கொடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஒரு கொஸ்டின் மார்க் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். வேறஸ் நம்ம ஃபர்ஸ்ட் மந்த் டர்ன் ஓவர் 8 crores தாண்டி இருக்கோம். இந்த 10 months அக்யூமுலேஷன் டர்ன் ஓவர் எடுத்துட்டிங்கன்னா 100 crores + டர்ன் ஓவர் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த கம்பெனி டோட்டலி ப்ராடக்ட் ஓரியன்ட் கம்பெனி. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க, 100% ஜென்யூன் ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த டர்ன் ஓவர் எதை பேஸ் பண்ணி நடந்திருக்கோன்னா ப்ராடக்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறது மூலியமாகவும் இதை வாங்கி மக்கள் சாட்டிஸ்ஃபை ஆனது மூலியமாக தான் இந்த டர்ன் ஓவர் நடந்திருக்கு. ஸோ அது மட்டும் கிடையாது, ஆரம்பித்த காலகட்டம் ஜூலை மந்தில், அந்த மந்த்லேயே த்ரூ அவுட் இந்தியாவில் மட்டுமே ஒரு 200க்கு மேற்பட்ட ஃப்ரான்ச்சைசிஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதுவே மிகவும் ரொம்பவே பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். இந்த 10 monthsல எடுத்துட்டிங்கன்னா நியர்லி டு ஒரு 350-400+ ஃப்ரான்ச்சைசிஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்தியாவிலேயே 20 ஸ்டேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி லான்ச் அவுட் பண்ணியிருக்காங்க. கம்பெனிலேயே செகண்ட் மந்த் ஒரு யங்ஸ்டர் 30 yearsல இருக்கக்கூடிய ஒரு யங்ஸ்டர் BMW கார் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மினிமம் 5,000லேருந்து மேக்ஸிமம் 12 lakhs வரைக்கும் ஏர்ன் பண்ணக்கூடிய நபர்கள் இன்ஃபினிட்டிஸ் ஆஃப் மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்தியாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் கம்பெனின்னு சொல்லிட்டு நம்மளோட கம்பெனியை வந்து பார்த்தீங்கன்னா பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கம்பெனியோட 3 pillars பேசிஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை நம்மளால் கிரியேட் பண்ண முடிஞ்சது. J. Manjunath sir, Managing Director of Vinfinith, Mr. Varal Reddy and Magesh Regla, Director of Vinfinith. ஸோ இவங்க 3 பேரோட கூட்டமைப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த Vinfinith கம்பெனி இந்த 10 months சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. இவங்களோட விஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு வீட்லையுமே ஆரோக்கியமும் செல்வமும் Vinfinith மூலியமாக போய் அடையணுன்ற ஒரு விஷன் ஸ்டேட்மெண்ட்டோட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட மிஷன் டைரக்ட் செல்லிங்லேயே ஒரு பெஞ்ச்மார்க்கை வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணணுன்ற ஒரு லாங் லாஸ்டிங் திங்கிங்கோட வந்து பார்த்தீங்கன்னா மிஷன் ஸ்டேட்மெண்ட்டோட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஸ்லைடில் உங்களுக்கு வெரைட்டி கேட்டகரிஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸோட ஓவர்வியூ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அக்ரி கேர் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, பேபி கேர் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, ஹோம் கேர் இருக்குது, ஓரல் கேர் இருக்குது, ஹெல்த் ஃபுட். கம்பெனியோட பேசிக் ப்ராடக்ட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹெல்த் ஃபுட். பிகாஸ் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தாகட்டும், இதுக்கு முன்னாடி இருந்தக்கூடிய சிச்சுவேஷன் ஆகட்டும், நம்ம எல்லாருமே ஹெல்த்தியராக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாலே கிடையாது. வேறஸ் இங்கே நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே துணை உணவை சார்ந்து இருக்குது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலில் இந்த சப்ளிமெண்ட்ஸ் பற்றின வீடியோஸ் எல்லாமே நான் உங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் அதை பற்றின ஓவர்வியூ நீங்கள் எடுக்கலாம். ஸோ நம்மளோட கம்பெனியில் பிஸ்னஸ் பூமிங் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லி சில ப்ராடக்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா சி பக்தான் பூஸ்டர். நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டோட்டல் இம்யூனிட்டி சிஸ்டம் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு சப்ளிமெண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து அட்வான்ஸ்டு குளுக்கோசைமன் ப்ளஸ். ஸோ இந்த குளுக்கோசைமனில் என்னென்ன இன்கிரியன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்கன்னா 9 types ஆஃப் இன்கிரியன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது எடுத்துக்கிறப்போ நம்ம மூட்டுக்காலி வலி பிரச்சனைலேருந்தோ பேக் பெயின் ப்ராப்ளம்லேருந்தோ ரிலீவ் எடுத்துக்கலாம். அடுத்து ப்ரீமியம் ஃபெமைன் கேர் ப்ராடக்ட்ஸ். இது லேடிஸ்க்கு மிகவும் யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். ட்ராக் இன்ஃபெக்ஷனால சஃபர் ஆகிட்டு இருக்கக்கூடிய லேடிஸ்க்கு இது மிகவும் ரொம்பவே தீர்வாக இருக்கும். அடுத்த கேட்டகரி ஆஃப் ப்ராடக்ட் ஆல் கிளென்சர். பாடியில் லிவர், கிட்னி, பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸன்ஸை வெளியேற்றி நம்ம எப்பவுமே ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையை இந்த சப்ளிமெண்ட் எடுக்கிறது மூலிமா நம்மளுக்கு கிடைக்குது. அடுத்து ப்ரீமியம் எலார்ஜினைன் அண்ட் கோஎன்சைன் Q10. இது ரெண்டுத்தோட காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்லேருந்து ரிலீவ் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையை இந்த எலார்ஜினைன் கொடுக்குது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வரக்கூடிய 2 ப்ராடக்ட்மே யூனிக் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ப்ராடக்ட் டெய்லி பியூட்டி சப்போர்ட் ஓரல் ஸ்ப்ரே. இதில் யூஸ் பண்ணக்கூடிய இன்கிரியன்ட் குளுக்கோதைமன்ன்ற ஒரு எக்ஸ்ட்ராக்டோட இன்கிரியன்ட் தான் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. குளுக்கோதைமனோட கண்டென்ட் ப்ரொக்கோலிலேருந்தும் கேரட்டோட எக்ஸ்ட்ராக்ட், பீட்ரூட்டோட எக்ஸ்ட்ராக்ட், இந்த மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸோட எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து நம்மளுக்கு இந்த இடத்துல லிக்விட் ஃபார்மில் கொடுக்குறாங்க. ஸோ ஜஸ்ட் எம்டி ஸ்டமக்கில் ஒரு டங்க்கு கீழே ஒரு 8 sprays நம்ம ஓரல் ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு கலர் கம்மியாக இருக்கோ அந்த கலர் டோனை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். நெயில்ஸ் சில பேருக்கு உடையுது அப்படின்னா நெயில்ஸ் க்ரோத் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹேர் க்ரோவுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் கிடையாது, இன்னும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம், லிவரில் வந்து பார்த்திங்கன்னா வீக்கம் இருக்குது அப்படின்னா அதையும் க்யூர் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த பியூட்டி சப்போர்ட் ஓரல் ஸ்ப்ரேயில் இருக்குது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கேட்டகரி ஆஃப் ப்ராடக்ட் டெய்லி ஆன்டி ஸ்ட்ரெஸ் ஓரல் ஸ்ப்ரே. ஸ்ட்ரெஸ்ன்றது நார்மலாக எல்லா கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புளுக்குமே இருக்குது, கரெக்டுங்களா? சின்ன குழந்தையில இருந்தாகட்டும் வயசானவங்களுக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ன்றது இருக்குது. ஸோ
ஸ்ட்ரெஸ்ஸுக்கு எங்கேயா தீர்வு இருக்கா கேட்டிங்களா? நிச்சயமாலே கிடையாது. வேறஸ் இந்த இடத்துல நம்மளுக்கு ஆன்டி ஸ்ட்ரெஸ் ஓரல் ஸ்ப்ரேன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இதில் யூஸ் பண்ணக்கூடிய இன்கிரியன்ட் வெலேரியன் ரூட்டோட இன்கிரியன்ட் எடுக்கிறதுனால நம்ம மைண்ட் எப்பவுமே ஸ்டேபிள் ஆகும். எந்த ஒரு திங்கிங் ப்ராசஸும் தூங்குறப்ப எந்த ஒரு திங்கிங் ப்ராசஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டி ஸ்ட்ரெஸ் ஓரல் ஸ்ப்ரே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எல்லாமே பிஸ்னஸ் பூமிங்கான ப்ராடக்ட்ஸ். கீழே ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா வெரைட்டி கேட்டகரிஸ் ஆஃப் ஃபேஷியல் ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும், ஏர் கேர் ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும், எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஏதோ ஒரு கடையில் நம்ம வாங்கிட்டு இருக்கோம், கரெக்டுங்களா? ஸோ அதனால் நம்மளுக்கு எதாவது லாபம் இருக்கா? நிச்சயமாலே இல்லை. வரஸ் நீங்கள் கடையை மாற்றி நம்மளோட கம்பெனியில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது மூலமா நம்மளுக்கு இந்த இடத்துல டோட்டலாக 9 டைப்ஸ் ஆஃப் இன்கம் கொடுக்குறாங்க. 9 டைப்ஸ் ஆஃப் இன்கம்மை பற்றி நான் எலாபரேட்டான ஒரு விஷயத்தை பற்றி நான் உங்க கூட இந்த இடத்துல ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் இன்கம் ரீட்டைல் ப்ராஃபிட் 30% கொடுக்குறாங்க. இருக்கக்கூடிய 8 வகையான வருமானமே எடுத்துக்கிட்டிங்கன்னா 90% ராயல்ட்டி இன்கம் கொடுக்குறாங்க. நம்ம தலைமுறைக்கோ கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல இந்த பிஸ்னஸ் மூலியமாக நம்ம கிரியேட் பண்ணலாம். இன்கம் பற்றின எலாபரேட்டான விஷயத்தை உங்க கூட நான் இப்போ ஷேர் பண்ணுற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு கடையில் பிக் பஸார்லையோ ரிலையன்ஸ் ஃப்ரெஷ்லையோ இல்லை ஆன்லைன் ஷாப்பிங்லையோ நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா எம்ஆர்பி கொடுத்து எம்ஆர்பிக்கு வாங்குவோம். அந்த இடத்துல நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு எந்த விதமான ப்ராஃபிட்ன்றது கிடையாது. ப்ராடக்ட்டோட குவாலிட்டி தான் நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எல்லாமே செகண்ட் கிரேட் தேர்ட் கிரேட் ப்ராடக்ட்ஸை நம்ம வாங்கிட்டு இருக்கோம். அந்த கடையை மாற்றி நம்மளோட கம்பெனியில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்ஸுமே ஃபர்ஸ்ட் கிரேட் ப்ராடக்ட்ஸ் நம்மளுக்கு இங்கே கொடுத்துட்ருக்காங்க. எக்ஸாம்பிள், எம்ஆர்பி 3250 ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். 3250 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆகி 2500 ருபீஸ்க்கு நீங்கள் வாங்குவீங்க. வாங்குறப்பவே உங்களுக்கு 750 ருபீஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டாக ஏர்ன் பண்ணுறீங்க. அடுத்து நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் இந்த ஆஃபரை பயன்படுத்தி வாங்குறது மூலிமா உங்களுக்கு 250 ருபீஸ் ஒர்த் ஆஃப் ப்ராடக்ட் உங்களுக்கு ஃப்ரீ கிடைக்குது. நீங்கள் வாங்கக்கூடிய ப்ராடக்ட்டு உங்களுக்கு கேஷ்பேக் ஆஃபராக உங்களுக்கு 40 ருபீஸ் மினிமமாக உங்களுக்கு கிரெடிட் ஆகுது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஜஸ்ட் நீங்கள் இந்த இடத்துல 2500 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு 1040 ரூபா உங்களுக்கு இந்த இடத்துல நீங்கள் லாபமாக பெறுறீங்க. ஸோ ப்ராடக்ட் வைஸில் குவாலிட்டியும் உங்களுக்கு நல்லாயிருக்கும், உங்களுக்கு இன்கம் ஸ்டெபிலிட்டியும் கொடுத்துட்ருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் இன்கம் ரீட்டைல் ப்ராஃபிட் அப் டு 30% நம்மளுக்கு தராங்க. எக்ஸாம்பிள், ஒரு எம்ஆர்பி ரேட் 130 ருபீஸ் இருக்குது அப்படின்னா நம்ம இந்த இடத்துல ஐடி கிரியேட் பண்ணி வாங்குறப்போ நம்மளுக்கு 100 ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க. வாங்குறப்பவே 30 ருபீஸ் நம்மளுக்கு லாபமாக கிடைக்குது. ஸோ இதில் ஜாயினிங் ஆஃபர் இருக்குது, ரீபர்ச்சேஸ் ஆஃபர் இருக்குது, கன்சிஸ்டன்சி பயன்படுத்தி நீங்கள் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறது மூலிமா மீதி இருக்கக்கூடிய 8 டைப்ஸ் ஆஃப் இன்கம்க்குமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் ஆவீங்க. எப்படி நம்ம இந்த 8 டைப்ஸ் ஆஃப் இன்கம்க்கு எலிஜிபிள் ஆகலாம்? ஸோ ஜஸ்ட் நம்ம இந்த இடத்துல பண்ண வேண்டிய விஷயம், நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை வாங்கி யூஸ் பண்ண போகிறீங்க. தெரிஞ்சவங்களுக்கு நம்ம இந்த வியாபார வாய்ப்பை பற்றி நம்ம ஷேர் பண்ண போகிறோம். மூலிமா நம்மளுக்கு டோட்டலாக 90% ராயல்ட்டி இன்கம் கொடுக்குறாங்க. எத்தனை பேருக்கு நான் இந்த வியாபாரத்தை பற்றி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா வெறும் 2 பேருக்கு தான் மேடம் ஃப்ரெண்ட்ஸ். 2 டீம் தான் நம்ம இங்கே இந்த இடத்துல டெவலப் பண்ண போகிறோம், ஏ டீமு பி டீம். ஸோ இந்த 2 டீமுன்னு சொன்ன உடனே நம்மளோட மைண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைனரி கான்செப்டாக இதில் டெப்த் வரைக்கும் தான் இன்கம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாலே கிடையாது மேடம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிளான் நெக்ஸ்ட் வரக்கூடிய ஒரு 2 மினிட்ஸில் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கும் மேடம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஜஸ்ட் செகண்ட் டைப் ஆஃப் இன்கம் எலிஜிபிள் ஆகணும்னா 2 டீமை நம்ம டெவலப் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிள், நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு இல்லை ஏ டீமில் ஒரு நபர், பி டீமில் ஒரு நபர். அவர் வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் ஒரு 1500 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ண போகிறாரு. பி டீமில் இருக்கக்கூடிய ஒரு நபர் 1500 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணார்னா நீங்கள் செகண்ட் டைப் ஆஃப் இன்கம் எலிஜிபிள் ஆகுறீங்க. அது மட்டும் கிடையாது, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணது மூலிமா உங்களுக்கு கம்பெனியில் 4% செல்ஃப் பிவி இன்கமும் நம்மளுக்கு கொடுக்குறாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இன்கம்க்கு நம்ம எலிஜிபிலிட்டி ஆகணும்னா ஏ டீமில் 1500 ருபீஸ் டர்ன் ஓவர், பி டீமில் 1500 ருபீஸ் டர்ன் ஓவர் கொடுக்க போகிறோம். அதே மாதிரி நம்மளுக்கு கீழே இருக்கக்கூடிய டீம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம டெவலப் பண்ணுறது. தேர்ட் டைப் ஆஃப் இன்கம்க்கு நம்ம எப்படி எலிஜிபிள் ஆகணும்னா ஏ டீமில் ஒரு 6000 ருபீஸ் டர்ன் ஓவர், பி டீமில் ஒரு 6000 ருபீஸ் டர்ன் ஓவர். உங்களுக்கு கீழே 2 நபர் சேர்ந்துருப்பாங்க. அந்த 2 பேர் அவங்களுக்கு கீழே டீமை டெவலப் பண்ணுறது மூலிமா இந்த டர்ன் ஓவர் 12000 ரூபாய்க்கான டர்ன் ஓவர் கொடுக்குறப்போ நம்ம தேர்ட் டைப் ஆஃப் இன்கம்க்கு எலிஜிபிள் ஆகிறோம். இந்த ஒரு இன்கம்ல மட்டும் நம்ம 1,50,000 ருபீஸ் வரைக்கும் நம்ம மேக்ஸிமமாக சம்பாதிக்கலாம் மேடம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இன்கம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியோட டோட்டல் டர்ன் ஓவர்லேருந்து நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டைப் ஆஃப் இன்கம் ரொம்பவே அமேசிங்கான ஒரு இன்கம், எந்த ஒரு கம்பெனிலுமே கொடுக்க முடியாத ஒரு இன்கம் இங்கே நம்மளுக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஃபோர்த் டைப் ஆஃப் இன்கம் ஸ்பான்சர் சப்போர்ட்டிவிட்டி போனஸ். தட் மீன்ஸ் சிங்கிள் லைனில் கூட நம்மளுக்கு பிஸ்னஸ் டெவலப் ஆகிட்டுருக்கு அப்படின்ற ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகலாம். பிகாஸ் இந்த பிஸ்னஸை பொறுத்தளவுக்கு 2 டீமை டெவலப் பண்ண போகிறோம். ஒரு டீம் டெவலப் ஆகாமல் இருந்தாலும் இன்னொரு டீமில் உங்களோட ஸ்பான்சர்ஷிப் இருக்குது, உங்களோட எஃபர்ட் அந்த இடத்துல இருக்குது அப்படின்னா ஸ்பான்சர் சப்போர்ட்டிவிட்டி போனஸும் நம்ம இந்த இடத்துல கிடைக்கும். சிங்கிள் லைன் இன்கம் கூட நம்மளுக்கு இந்த இடத்துல கொடுத்துட்ருக்காங்க. நெக்ஸ்ட் டைப் ஆஃப் இன்கம் ஏ டீம்ல 60,000 ருபீஸ் டர்ன் ஓவர், பி டீம்ல 60,000 ருபீஸ் டர்ன் ஓவர் வித் டீமை வச்சு நம்ம பண்றப்போ லெவல் அச்சீவ்மெண்ட் போனஸ் நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இது கம்பெனியோட டர்ன் ஓவர்லேருந்து 10% வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக அலோகேட் பண்ணிட்டு இருக்காங்க.
நெக்ஸ்ட் 6th டைப் ஆஃப் இன்கம் இன்ஃபினிட்டி போனஸ். ஸோ இதுக்கு நம்ம பண்ண வேண்டிய விஷயம், ஏ டீமில் 1,25,000 rupees டர்ன் ஓவர், பி டீமில் 1,25,000 rupees டர்ன் ஓவர் பண்ணுறப்போ இன்ஃபினிட்டி போனஸ்க்கு நம்ம எலிஜிபிலிட்டி ஆகிறோம். ஸோ இந்த லெவல் அச்சீவ் பண்ணுறப்போ நம்மள சில்வர் டைரக்டர்ன்ற ஒரு பொசிஷனுக்கு நம்ம வரும். ஸோ இதில் மேக்ஸிமம் இன்கமாக 13,000லேருந்து 18,000 rupees வரைக்கும் நம்ம இன்கம் ஏர்ன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இன்கம் அன்லிமிட்டெட் கார் ஃபண்ட். ஸோ இதுக்கான பர்சன்டேஜ் 9% தராங்க. இந்த சில்வர் டைரக்டர் பொசிஷன் ஏ டீமில் 1,25,000 rupees, பி டீமில் 1,25,000 rupees டர்ன் ஓவரை ஒரு கன்சிக்யூட்டிவாக ஒரு 3 months மெயின்டைன் பண்ணோன்னா ஃபண்டு கொடுக்குறாங்க. ஸோ இந்த கார் ஃபண்டுக்கு எந்த விதமான சீலிங் கிடையாது மேடம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன பிஸ்னஸ் வால்யூம் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற பர்சன்டேஜ் ஆஃப் தி இன்கம் நம்ம இதுக்கு எடுத்துக்கலாம். ஸோ அந்தந்த மாதமே கார் ஃபண்டும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹோல்டிங் பண்ணக்கூடிய விஷயங்கள் இதில் கிடையவே கிடையாது. ஸோ அடுத்த இன்கம் அன்லிமிட்டட் ஹவுஸ் ஃபண்ட். அன்லிமிட்டட் ஹவுஸ் ஃபண்டுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, சேம் 1,25,000 rupees டர்ன் ஓவர், 1,25,000 rupees டர்ன் ஓவர் 6 months கன்சிக்யூட்டிவாக மெயின்டைன் பண்ணிட்டோன்னா, சில்வர் முடிச்சு ஒரு 6 months நம்ம கன்சிக்யூட்டிவாக மெயின்டைன் பண்ணிட்டோன்னா கார் ஃபண்டும் கிடைக்கும், ஹவுஸ் ஃபண்டும் கிடைக்கும் மேடம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு எந்த விதமான சீலிங் கிடையாது. அன்லிமிட்டட் இன்கமாக நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த கேட்டகரி ஆஃப் இன்கம் லக்ஸரி ஃபண்ட். ஸோ இதுக்கு நம்ம பண்ண வேண்டிய விஷயம், ஏ டீமில் ஒரு 2,50,000 பிவி, பி டீமில் 2,50,000 rupees பிவி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த லக்ஸரி ஃபண்ட் உலகத்தை சுற்றி பார்க்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நமக்கு கிரியேட் பண்ணுறோம். ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல ஒரு சம்மரி நான் கொடுக்குறேன். ஏ டீமில் ஒரு 50,000 பிவி, பி டீமில் ஒரு 50,000 பிவி. தட் மீன்ஸ் ஏ டீமில் ஒரு 1,25,000 டர்ன் ஓவர், பி டீமில் ஒரு 1,25,000 டர்ன் ஓவரை கன்சிக்யூட்டிவாக ஒரு 3 months நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா டோட்டலாக இருக்கக்கூடிய 9 types ஆஃப் இன்கம்க்குமே நம்ம எலிஜிபிள் ஆகிறோம் மைடியா ஃப்ரெண்ட்ஸ். மாதிரி ஒரு சிம்பிள் பிளான் எந்த இடத்துலையுமே கிடையாது மேடம் ஃப்ரெண்ட்ஸ். வரக்கூடிய ஒரு நியூ டிஸ்ட்ரிபியூட்டரால் கூட இந்த இடத்துல சம்பாதிக்க முடியுன்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்மளோட கம்பெனிலேருந்து நம்ம கிரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்து லீடர்ஷிப்கான பாத். இந்த லீடர்ஷிப்கான பாத்துக்கு ஃபர்ஸ்ட் லெவல் என்னன்னு கேட்டிங்கன்னா டைமண்ட் டைரக்டர். நம்மளுக்கு கீழே ஒரு 10 இன்ஃபினிட்டி பாயிண்ட்ஸை நம்ம கிரியேட் பண்ணுறப்போ நம்ம டைமண்ட் டைரக்டர்ன்ற ஒரு பின் ரெகக்னேஷன் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு கீழே ஒரு 20 இன்ஃபினிட்டி பாயிண்ட்ஸை கிரியேட் பண்ணுறப்போ நம்மள க்ரௌன் டைரக்டர்ன்ற ஒரு ரெகக்னேஷன் கொடுக்குறாங்க. 50 இன்ஃபினிட்டி பாயிண்ட்ஸை நம்ம கிரியேட் பண்ணுறப்போ ராயல் க்ரௌன் டைரக்டர்ன்ற ஒரு பின் ரெகக்னேஷன் கொடுக்குறாங்க. அடுத்து தனக்கு கீழே ஒரு 100 இன்ஃபினிட்டி பாயிண்ட்ஸை கிரியேட் பண்ணுறவங்கள ராயல் ப்ளூ டைமண்ட் டைரக்டர்னு சொல்கிறாங்க. தனக்கு கீழே ஒரு 200 இன்ஃபினிட்டி பாயிண்ட்ஸை கிரியேட் பண்ணுறவங்கள ராயல் பிளாக் டைமண்ட் டைரக்டர்னு சொல்கிறாங்க மேடம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே அச்சீவ் பண்ணக்கூடிய லீடர்ஸ் நம்மளோட கம்பெனிலும் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் லெவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு கீழே ஒரு 1000 இன்ஃபினிட்டி பாயிண்ட்ஸை எடுத்தோம் அப்படின்னா டாப்பஸ்ட் லெவலில் அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு சோர்ஸ் நம்மளுக்கு இங்கே க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு பிளானும் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஸோ ஈஸியாக அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸும் நம்மளுக்கு இங்கே க்ரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த பிஸ்னஸை நான் ஸ்டார்ட் அப் பண்ணணுன்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்க போகிறோம். அடுத்து நம்ம வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணி நல்லா இருக்குது அப்படின்னா தெரிஞ்ச பீப்புள்ஸ்க்கு நம்ம இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை ஷேர் பண்ண போகிறோம். ஷேர் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு என்ன நாலேஜ் கெயின் ஆகும்னு கேட்டிங்கன்னா, இதில் கம்பெனியில் நடக்கக்கூடிய ட்ரைனிங்ஸ், உங்கள் லீடர்ஸ் வைக்கக்கூடிய ட்ரைனிங்ஸை நீங்கள் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டீமை நீங்கள் டெவலப் பண்ணலாம். ஏர்னும் பண்ண போகிறீங்க, டீம் சப்போர்ட் வீடியோ கொடுக்க போகிறீங்க மேடம் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ், ஷேர் அண்ட் சப்போர்ட். ஸோ இந்த பேசிக் திங்ஸை நம்ம இங்கே ஃபாலோ பண்ணணும். நம்மளோட ட்ரீம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இந்த கம்பெனி மூலியமாக நம்ம நிறைவேற்றிருக்கலாம் மேடம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் கம்பெனியில் நம்ம இந்த இடத்துல நம்ம ஸ்டெப்புன்னு ஆகிட்டு இருக்கோம். ஸோ ஜஸ்ட் இந்த வியாபாரத்தை பற்றி உங்களுக்கு யார் இந்த வியாபாரத்தோட வீடியோ ஷேர் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ டீம் ஒர்க்கை தான் நம்ம இந்த இடத்துல ட்ரீம் ஒர்க்காக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு சப்போர்ட்டிவிட்டியுமே நம்ம இந்த இடத்துல கொடுத்துட்ருக்கோம் மேடம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட கோல், நம்மளோட ட்ரீமை, நம்மளோட விஷயத்தை ஆக்ஷன் பிளான் மூலிமா நம்ம இந்த இடத்துல பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களோட ஜென்ரேஷனை நீங்கள் இந்த இடத்துல பெரிய லெவலில் சாம்ராஜ்யத்தை படைக்கலாம். ஸோ நம்மளோட கம்பெனி ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா துபாய், சிங்கப்பூர், மலேசியா, நேபாளுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவில் மட்டும் கிடையாது, வெளிநாட்டிலையும் நம்மளோட பிஸ்னஸை வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ பண்ணிட்டு இருக்காங்க மேடம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஜஸ்ட் கடையை மாற்றி பொருள் வாங்குறது மூலிமா நம்மளோட ஜென்ரேஷனோட லைஃப்பையும் நம்ம இந்த இடத்துல செட்டில் பண்ண முடியும். ஸோ டேக் அ குட் டெசிஷன். உங்கள் எல்லாருக்குமே இந்த வியாபார வாய்ப்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட லைஃப்பை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸில் நீங்கள் கிரியேட் ஆகலாம். ஸோ டேக் அ குட் டெசிஷன். விஷ் யூ ஆல் அ கிராண்ட் சக்ஸஸ். விஷ் யூ infinity of wealth and health, my dear friends. Thank you so much for watching this video, my dear friends. Wish you all a grand success.